வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் டிரான்சிஸ்டர் பயாசிங். ஸோ பிஃபோர் தட் நம்ம டிரான்சிஸ்டர்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டர் இஸ் ஏ எலக்ட்ரானிக் டிவைஸ். இட் இஸ் ஏ 3 டெர்மினல் டிவைஸ். நம்ம டிரான்சிஸ்டருக்கு 3 டெர்மினல் இருக்குது. அது எதெல்லாம்னா, இது வந்து டிரான்சிஸ்டரோட சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளில் this is the base terminal, collector terminal, this one is the emitter terminal. Transistor வந்து பார்த்தீங்கன்னா 3 terminal device, emitter, base, collector. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து 2 விதமாக நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து it is used to amplify the signal. சிக்னலை வந்து நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குறது. ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுனா வேற ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேயா? ஸோ டிரான்சிஸ்டர் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை த இன்புட் சிக்னல். செகண்ட் வந்து டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் த ஸ்விட்ச். நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ஸ்விட்சாக வந்து ஆக்ட் ஆகும் டிரான்சிஸ்டர். அதாவது ஆன் ஆஃப் நமக்கு இது வந்து டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஆம்ப்ளிஃபையாக யூஸ் ஆகும், இன்னொன்று வந்து ஸ்விட்சாக யூஸ் ஆகும். இது 3 டெர்மினல் டிவைஸ். இந்த டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எமிட்டர் இந்த பேர்லேயே இருக்குது. எமிட்டர்னா இட் எமிட்ஸ் த சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இது என்ன பண்ணோன்னா சார்ஜ் கேரியர்ஸை வந்து எமிட்ஸ் பண்ணோம், அதாவது ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் த டிரான்சிஸ்டர், தட் இஸ் பிஎன்பி. ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டர், there are 2 type of transistor உண்டு. One is PNP transistor, another one is NPN transistor. NPN. So this is the emitter terminal, this one is the base terminal, this one collector terminal. Same NPN transistorல இது வந்து emitter terminal, இது base terminal, இது வந்து collector terminal. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எமிட்டர், ஸோ இதில் வந்து 3 டெர்மினல் டிவைஸா. ஸோ எமிட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா சார்ஜ் கேரியர்ஸை எமிட் பண்ணுது. ஸோ P மீன்ஸ் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ். என்னன்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே என்ன பண்ணோன்னா எமிட்ஸ் பண்ணோம், அதாவது ப்ரொவைட் பண்ணோம். ஸோ பேஸ் வந்து இது வந்து நார்மலாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டராக இருக்கும், அதாவது ரொம்ப பிக்கும் இல்லை ரொம்ப ஸ்மாலும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் எமிட்டரோட சைஸ். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி தின் ரீஜியன், அதோட சைஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். கலெக்டர் பார்த்தீங்கன்னா இட் கலெக்ட்ஸ் த சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ எல்லா சார்ஜ் கேரியரும் இது கலெக்ட் பண்ணுறதுனால இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வெரி பிக், எமிட்டரோட பிக்காக இருக்கும். ஸோ பேஸ் இஸ் த லைட்லி டோப்டு ரீஜியன், எமிட்டர் வந்து ஹெவிலி டோப்டு ரீஜியன், அதாவது இது வந்து மாடரேட்லி சைஸ் வந்து மாடரேட்லியாக இருக்கும். ஸோ கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பிக் இன் சைஸ். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கலெக்டரோட சைஸ் வந்து பிக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது. ஒன் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர், அனதர் ஒன் இஸ் பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம சிம்பிள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ், இது வந்து கலெக்டர், இது வந்து எமிட்டர். ஸோ எமிட்டரில் வந்து ஆரோ வந்து நம்ம அவுட் சைட் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆரோ வந்து அவுட் சைடில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர், வெளியில் பார்த்துருந்துச்சுன்னா அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். இந்த ஆரோ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட் டைரக்ஷன். கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னா இப்போ கலெக்டர்ல இருந்து எமிட்டர் வழியாக, கலெக்டர் டு எமிட்டர். ஸோ இந்த ஆரோ இண்டிகேட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே this is the PNP transistor, this is the emitter terminal, this is the collector terminal, this is the base terminal. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து இன்சைடாக இருக்கும். ஸோ இந்த ஆரோ இன்சைடாக இருக்கிறதுக்கு இது வந்து கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எமிட்டர்லேருந்து கலெக்டர், த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் டைரக்ஷன் இஸ் எமிட்டர் டு கலெக்டர். ஸோ ஆரோ இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஹியர், பிகாஸ் ஆரோ இண்டிகேட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் டைரக்ஷன். கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டது தான் இங்கே ஆரோ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எமிட்டர் கலெக்டர் பேஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். டிரான்சிஸ்டர்னால் இது வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுது, அட் த சேம் டைம் இது வந்து சுவிட்சாகவும் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம பயாசிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பயாசிங்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளையை தான் என்னன்னு சொல்கிறோன்னா பயாசிங். ஸோ டிரான்சிஸ்டர் பயாசிங் அப்படின்னு ஏன் இங்கே சொல்கிறோன்னா, நம்ம டிரான்சிஸ்டருக்கு வந்து ப்ராப்பர் சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் டிரான்சிஸ்டர் வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகும்.
இப்போ டிரான்சிஸ்டர் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குதுன்னா ஸோ இதில் வந்து டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நமக்கு அவுட்புட் வரணும்னா நம்ம வந்து பயாசிங் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டிரான்சிஸ்டருக்கு வந்து பயாசிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பயாசிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக டிரான்சிஸ்டர் வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகணும்னா தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ரீஜியன் இருக்குது. ஒன் இஸ் ஆக்டிவ் ரீஜியன், செகண்ட் ஒன் இஸ் saturation region, third one is cut off region. There are 3 type of region இருக்கு. So in transistor வந்து proper operate ஆகணும்னா that should be active region. active regionனா input junction எப்படி இருக்கணும்னா forward bias இருக்கணும். input junction is forward bias and the output junction should be reverse bias. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவ் ரீஜியனில் இருக்குன்னு அர்த்தம். சேச்சுரேஷன் ரீஜியன்னா போத் த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா ஃபார்வர்ட் பயாஸ். both the junction should be forward bias. cut off region both the junction should be reverse bias. ஸோ இதுதான் இதோட கண்டிஷன். ஸோ ஆக்டிவ் ரீஜியன்னா இன்புட் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும், அவுட்புட் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸாக இருக்கணும். ஸோ ஆக்டிவ் ரீஜியனில் தான் நமக்கு எப்படி இருக்கும்னா அவுட்புட் டிஸ்ட்ராக்ஷன் லெஸ் அவுட்புட்டாக இருக்கும். அப்போ டிரான்சிஸ்டர் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கணும்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவ் ரீஜியனில் இருக்கும். ஸோ இன்புட் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் எமிட்டர் ஆக்டர்ஸ் தி இன்புட் ஜங்ஷன். ஸோ நார்மலாக இதில் வந்து எமிட்டர் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுவோம். ஸோ எமிட்டர் இஸ் த மோஸ்ட் யூஸ்டு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் இஸ் த மோஸ்ட் யூஸ்டு கான்ஃபிகரேஷன். ஸோ ஹியர் இன்புட் வந்து இன்புட் ஜங்ஷன்னா அது வந்து பேஸ் எமிட்டர் ஜங்ஷன். அவுட்புட் ஜங்ஷன்னா கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷன். எமிட்டர் இஸ் த காமன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு இருந்துச்சுன்னா டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் பயாசிங்னா நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சப்ளை வந்து ப்ராப்பராக இருக்கணும். தேட் மீன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளையோட பொலாரிட்டி கரெக்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் மேக்னிடியூடும் கரெக்டாக இருக்கணும். ஸோ கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட டிரான்சிஸ்டர் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவ் ரீஜியனில் ஆப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் this is the NPN transistor. So this is collector terminal, this one is emitter terminal, this is the base terminal. So ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்னா ஆக்டிவ் ரீஜியனாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் ரீஜியனாக இருந்துச்சுன்னா இன்புட் ஜங்ஷன் வந்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா திஸ் இஸ் த என்பிஎன் டிரான்சிஸ்டர். அப்போ எமிட்டர் வந்து என், பேஸ் டெர்மினல் இஸ் பி அண்ட் கலெக்டர் இஸ் n. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா நமக்கு ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும். அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பியில் யார்? ஹோல்ஸ்னால் பாசிட்டிவ். இங்கே n பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ்னால் நெகட்டிவ். அப்போ இங்கே சப்ளை நமக்கு எப்படி இருக்கணும்னா இன்புட் சைட் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும். ஃபார்வர்ட் பயாஸ்னால் we are connecting பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் கூட பீக்கை கூட நம்ம என்னது பேட்டரியோட பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணுவோம், என் கூட பேட்டரியோட நெகட்டிவாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணோன்னா இது எப்படி இருக்கும்னா ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸாக இருக்குது. ஸோ இன்புட் ஜங்ஷனாக ஃபார்வர்ட் பயாஸாக கொடுத்துட்டோம். அவுட்புட் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னால் இங்கே என் கூட நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும்? நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ். என் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகணும். தென் திஸ் இஸ் த கிரவுண்ட். ஸோ இங்கே நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் பயாஸாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இன்புட் சைட் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்குது, அவுட்புட் சைட் ரிவர்ஸ் பயாஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆக்டர்ஸ் தி ஆக்டிவ் ரீஜியன். ஸோ ஆக்டிவ் ரீஜியனில் இருக்கணும்னா நமக்கு இந்த பொலாரிட்டி வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ இந்த பொலாரிட்டியில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம இங்கே பொலாரிட்டி வந்து இங்கே பியை வந்து வி ஆர் கனெக்டட் டு தி நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியில் கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து இப்போ நமக்கு ரிவர்ஸ் பயாஸாக ஆக்ட் ஆகும். ரிவர்ஸ் பயாஸாக ஆக்ட் ஆகணும்னா இதுவும் ரிவர்ஸ்னால் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ரீஜியனில் வந்துடும்? சேச்சுரேஷன் ரீஜியனில் வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்காது? டிஸ்ட்ராக்ஷன்லெஸ் அவுட்புட் கிடைக்காது. நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ எது இம்பார்ட்டன்ட் பயாசிங்னா ப்ராப்பர் பொலாரிட்டி இம்பார்ட்டன்ட். சேம் எவ்வளோ நம்ம மேக்னிடியூட் கொடுக்குறோம், சப்ளை 5 வோல்ட்னா 5 வோல்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மேக்னிடியூட இம்பார்ட்டன்ட். ஸோ டிரான்சிஸ்டர் பயாசிங்னா நம்ம ப்ராப்பராக எவ்வளோ சப்ளை கொடுக்குறோம்,
ஸோ அந்த சப்ளை வந்து கரெக்டாக கொடுக்கணும். தென் அதே மாதிரி இந்த பொலாரிட்டி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து டிரான்சிஸ்டர் பயாசிங். ஸோ டிரான்சிஸ்டர் பயாசிங்னா மறுபடியும் சொல்கிறேன், பொலாரிட்டி, வி ஆர் கிவிங் தி ப்ராப்பர் பொலாரிட்டி அண்ட் கரெக்ட் மேக்னிடியூட் டு தி டிரான்சிஸ்டர். இதை கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஸ்ட்ராக்ஷன்லெஸ் அவுட்புட். ஸோ பயாசிங் வந்து நமக்கு எதுக்கு தேவைன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் அவுட்புட் கெட் பண்ணுறதுக்கு வி நீட் பயாசிங். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சேச்சுரேஷன் ரீஜியன்னா நம்ம இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கணும்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் நார்மலாக இதில் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். சேச்சுரேஷன் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட், போத் த ஜங்ஷன் ஷுட் பி ஃபார்வர்ட் பயாஸ். போத் த ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா கரண்ட் வந்து இங்கே ஹையாக இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ்னாலே நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஹையாக இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் நமக்கு எங்கெல்லாம் வந்து நிறைய கரண்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ பயாசிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக கொடுத்தா போதும். தென் கட் ஆஃப் ரீஜன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜங்ஷனுமே இன்புட் ஜங்ஷன் அவுட்புட் ஜங்ஷன் போத் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஸோ ரெண்டு ஜங்ஷனுமே ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து இங்கே மினிமமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி எந்த இடத்துல வந்து நமக்கு கரண்ட் ஜாஸ்தியாக வருதோ அந்த இடத்துல சேச்சுரேஷன் ரீஜனில் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுப்போம். எந்த இடத்துல வோல்டேஜ் ஹையாக வேணுமோ அங்கே வந்து கட் ஆஃப் ரீஜனில் ஆக்ட் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தேவை வந்து ப்ராப்பராக பயாசிங். ஸோ இப்போ உங்களுக்கு பயாசிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிசி லோட் லைன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.